அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. யோசுவா கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனத்துக்கு, அந்த கோத்திரங்களுக்கு கர்த்தர் சொன்னபடி பங்கிட்டு கொடுத்த பின்பு 2 பிரியாவிடை பிரசங்கத்தை செய்கிறார். ஒன்று 21ஆம் அதிகாரம் யோசுவா, இன்னொன்று 24ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களும் தன்னுடைய அந்திம காலத்திலே யோசுவா செய்த பிரியாவிடை பிரசங்கம். இந்த 2 அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து யோசுவா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினதை நீங்க பார்க்கலாம் 2 அதிகாரத்திலும். ஏனென்றால் இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு தலைவனாக இருப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இப்படி தலைவனாக இருந்து கானான் தேசத்தை இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுப்பது என்பது அதை காட்டிலும் பெரிய காரியம். இதையெல்லாம் செய்து முடிக்க என் பலன், என் சாமர்த்தியம் ஒன்றுமில்லை, எல்லாம் கர்த்தர்தான் செய்தார் என்று நினைத்து இந்த பக்தன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தமது ஜனத்தை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று ஏவின அற்புதமான வேத பகுதி 21, 24ஆம் அதிகாரம். ஆண்டவர் நமக்கு நடத்தி வந்த எல்லா தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினங்க. அதைத்தான் ஆண்டவர் அதிகமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, அவர் செய்த சகல உபகாரங்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கும் யோசுவாவை போல நீங்களும் நானும் மெய்யாகவே உள்ளம் உடைந்து நொறுங்கித்தான் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எத்தனை விபத்துகள், எத்தனை ஆபத்துகள் நமக்கு நாம் அறியாமல் ஒரு நிமிடம் ஆண்டவர் மாத்திரம் கவனிக்காமல் இருந்திருந்தால் நம்ம மண்ணோடு மண்ணா இருப்போம், இல்லாமலே போயிருப்போம், இருக்கிற இடம் தெரியாமலே போயிருப்போம். அவர் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று இரவும் பகலும் 24 மணி நேரமும் நம்மை காப்பாற்றி இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார் என்றால் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.